வெல்கம் டு நெல்லை அரோமா. இன்றைக்கி நம்ம நெல்லை அரோமாவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீச்லலாம் சாப்பிடக்கூடிய மசாலா சுண்டல் அது எப்படி செய்வாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ பட்டாணி. இந்த பட்டாணியை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஊற போட்டு வச்ச பட்டாணியை நல்லா குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு குக்கரில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள், இந்த அளவு வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. வேக வச்சு எடுத்தாச்சு. இது அந்த வேக வச்சு எடுத்த தண்ணி, அதாவது வேக வச்சு எடுத்ததும் அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், வடிகட்டி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை தூர ஊற்றிடாதீங்க. அந்த வடிகட்டி வச்ச தண்ணி இது அந்த பட்டாணி. இது வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து என்னென்ன மசாலா பொருட்கள் சேர்த்து செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க பொடியாக. இதில் வந்து ஒரு வெங்காயம் இருக்குது, இன்னொரு வெங்காயம் தனியாக வச்சுக்கோங்க. பொடியாக வெட்டின வெங்காயம் 1, தக்காளி 1, 2 பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, ரொம்ப சின்னதாக போதும். 2 பல் பூண்டு, மல்லி இலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். அப்புறமா இது வந்து குழம்பு மிளகாய் தூள். இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம சேர்க்க போகிறோம். ஒருவேளை இந்த குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா வத்தல் தூள், மல்லித்தூள் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, உப்பு, எண்ணெய், இவ்வளோ தேவை. இது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த கடுகு எடுத்துடலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பொருட்களை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நல்லா இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் இப்போ காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு, ஒரு 1 டீஸ்பூன் அளவு கடுகு, அதை சேர்த்துடலாம். கடுகு பொடியட்டும். கடுகு பொடிஞ்சதும் இதில் கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து அந்த மசாலா வெங்காயம், தக்காளி எல்லாம் மிக்சியில் அரைச்சோம், அதை சேர்த்துடலாம். இந்த நம்ம அந்த மசாலோட பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போய் கொஞ்சம் எண்ணெய் பிரியும். இந்த சமயத்திலே நம்ம அந்த குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். எடுத்துட்டு மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நல்லா எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு மசாலா நல்லா வெந்துட்டு பச்சை வாசனை போய். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வேக வச்சு எடுத்த தண்ணி வந்து தனியாக பிரித்து வச்சுருந்தோம். பட்டாணி வேக வச்ச தண்ணி, அதை சேர்த்துலாம். ஒருவேளை தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது பட்டாணி வேக வைக்கும் போது நீங்கள் தண்ணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பட்டாணியெல்லாம் சேரும்போது நல்லா கெட்டியாகி வரும். அதனால் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு தண்ணி வந்து தீயை வந்து மிதமான தீயில வச்சிடலாம். மிதமான தீயில வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இது தண்ணி எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 4 கப் தண்ணி இருக்கும், 4 டம்ளர் தண்ணி இருக்கும். மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில இருந்து கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டு இந்த மசாலா வாசனை எல்லாம் போய் நல்லா இது வந்து கொதிச்சுட்டு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வேக வச்ச பட்டாணி அதை சேர்த்துடலாம். இந்த
பட்டாணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா, அதாவது ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரிய தீயில வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில வச்சு கொதிக்க வச்சிடலாம். கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டாணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பெரிய தீயிலேருந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா தீயை சிம் பண்ணிவிட்டு, அதாவது மீடியமான தீயில வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வைங்க. அப்போ தான் அந்த பட்டாணி வந்து கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும், அந்த பச்சை வாசனை இருக்கும், அதையெல்லாம் நல்லா போகும். அதுக்காகத்தான். இப்போ வந்து நல்லா பெரிய தீயிலேருந்து 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்படி பெரிய தீயிலேருந்து கொதிக்கும் போது இதை மூடி போட்டு கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. திறந்திருந்தே கொதிக்கட்டும். அதாவது தீயை மிதமான தீக்கு மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு மிதமான தீக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துலாம். ஏற்கனவே பட்டாணி வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு மிதமான தீயில வச்சு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிட்டு சுண்டல் வந்து ரெடி ஆயிட்டு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம். இது எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்மளோட சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வண்டிக்கடை சுண்டல் மசாலா பீச் சுண்டல் ரெடி ஆகிட்டு. இதை அப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சர்விங் பிளேட்டில் சுண்டலை போட்டுக்கோங்க. சுண்டலை போட்டாச்சு. சுண்டல் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை, அப்புறம் நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம். அதாவது 2 வெங்காயம் நறுக்கணும். 1 வந்து நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இன்னும் நறுக்கி வச்ச பச்சை வெங்காயம், பொடியாக நறுக்கின பச்சை வெங்காயம் கொஞ்சம் மேலே. அப்புறமா இதில் இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா வடை, பருப்பு வடை. இந்த பருப்பு வடையை மேலே அப்படியே பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பிச்சு சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பீச் சுண்டல் வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.